ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சீஸி வெஜ் பாஸ்தா பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் பாஸ்தாவை தேவையான அளவு வேக வச்சுக்கோங்க. அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகணுன்னு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதோட ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் மைதா மாவு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க போட்டு, கட்டியாக ஆகாமல். ஸோ ஒட்டுக்கா போட்டிங்க அப்படின்னா கட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா கட்டிமாயிடும். அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கோட ஒரிகானோ 1/2 டீஸ்பூனோ, சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் நான் 1 கப் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்டு மெல்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.